அவருடைய வல்லமைக்கு மேலான ஒரு வல்லம் இந்த பூமியில் இல்லவே இல்லைங்க. ராத்திரி வேளையில் we are going to manifest his power. அவருடைய வல்லமையை நாம் அறிக்கையிட போகிறோம். அவருடைய வல்லமையை நாம் அறிக்கையிட போகிறோம். பிரச்சனைகளை அறிக்கையிட்டது போதும், தேவைகளை அறிக்கையிட்டது போதும். நம்முடைய தேவன் இன்னார் என்பதை, நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் பக்கபலமாய் இருக்கிற தேவன் இன்னார் என்பதை நீங்கள் நான் அறிக்கையிட போகிறோம். அவர் வானத்திலும் பூமியிலும் மேலானவர். முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பதாக முடங்கும் என்ற வசனம் சொல்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து சொல்ல போகிறோம். மேலானவரே, வல்லமையுடையவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தூயரே என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஜீசஸ், ஹalleluya. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா மகிமைக்கும் பாத்திரராகி, எல்லா மேன்மைக்கும் பாத்திரராகி, எல்லா வல்லமையில் மேலான வல்லமையுடைய அந்த தெய்வத்தை மாத்திரம் நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த வல்லமையை மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். வல்லமையுடைய தெய்வத்திற்கே செலுத்துகிறோம். தூயரே, 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 துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே, தூயரே, துதிகளுக்கு கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, பாத்திரரே, 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 பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்து. ரெண்டு கரங்களை உயர்த்தி தூயரே, 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 துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே, தூயரே, துதிகளுக்கு வல்லமை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். என் தேவன்
செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். பாத்திரரே பாத்திரரே ஜீசஸ், பாத்திரரே வல்லமையுள்ளவரே, பாத்திர ஷலரகதரமா, பாத்திரரே 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 பாத்திரரே. இரண்டாவது காரணத்தை எல்லாரும் அறிக்கையிட போகிறோம். உன் வல்லமைக்கு எதிர்த்து நிற்கிற யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். இந்த பூமியிலும் இந்த பூமியிற்கு அப்பாற்பட்ட இடத்திலும் அவருடைய வல்லமையை எதிர்த்து நிற்க ஒருவரும் இல்லை. There is nothing which can withstand the power of God. உங்களுக்குள் எனக்குள்ள தேவன் அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். அவர் சொல்ற நமக்கு இருக்கிற பலவீனையை மாத்திரம், நமக்கு இருக்கிற தேவையை மாத்திரம், என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய போராட்டம் ஏமாத்திரம், என் வல்லமைக்கு முன்பதாக அதை எதிர்த்து நிற்க முடியாது. என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறார். சிதறியே 1000 பிசாசுங்க. லேகியனுக்குள்ள இருந்தது 1000 பிசாசு. எதிர்த்து வந்தது ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து, ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து. அவர் தூரத்துல வர்றத பார்த்த உடனே அந்த பிசாசு கதறின கதறல் இருக்கு. ஓ, அந்த முடக்கி வைத்திருந்த சூழ்நிலை கதறின கதறல் இருக்கு. ஓ, அந்த தேவை கதறின கதறல் இருக்கு. நம்முடைய வளர்ச்சியை முடக்கி வைத்திருக்கிற அந்த தடைகள் கதறுகிற கதறல் இருக்கிறது. என் தேவன் எது எழுந்தருள சத்துரு சிதறி ஓடி விடுவார். சத்துரு சிதறி ஓடி விடுவான். விசுவாசிக்கிறவங்க என்னோடு உணர்ந்து என்னோடு கூட அறிக்கையிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போகிற, ஆண்டவரே உங்க வல்லமையை எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியாது அப்பா. எனக்காக நீர் எழுந்தருளும் போது, ஓ, என்னுடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிற, என்னை சிறுமைப்படுத்துகிற எந்த சத்துருவும் எந்த பிரச்சனையும் சிதறி ஓடி போகும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோட உற்சாகமாய் இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு பாடலாமா? உங்க வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தைகளை. உம் ஜீசஸ். இன்னொரு முறை, உம் வல்லமையை, உங்க வல்லமையை ஓ எதிர்த்து நிற்க சொல்லுங்க. என் தேவன் எழுந்தருள, என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிற சொல்லுவோமா? எங்கள் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். சொல்லுங்க, பாத்திரரே